என்னது நம்ம இந்திய ராணுவம் பல்லாயிரக்கணக்கான ஆணுரைகள் ஆர்டர் பண்ணியிருக்காங்களா? இதை கேட்கும்போது எப்படி உங்களுக்கு ஷாக்காக இருந்துச்சோ அது மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கூட நடந்த ஒரு போரில் தான் இது மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. பொதுவாக போர் நடக்கும்போது எதிரி தாக்குறது பல தந்திரமான விஷயங்களை ராணுவம் பண்ணுவாங்க. அதில் ஒன்று தான் இது. 1971 டிசம்பர் 3ஆம் தேதி ஆரம்பிச்ச இந்த போர் டிசம்பர் 16 வரைக்கும் நடந்துச்சு. ஆனால் இந்த போரில் இந்தியா வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றாங்க. அப்போ நடந்த இந்த சுவாரஸ்யமான சம்பவம் தான் இது. அந்த காலகட்டத்தில் இந்திய விமானப்படை தளத்தை குறிவச்சு மட்டும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறதா இந்திய ராணுவம் அனைத்து பகுதிகளிலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் இந்த பல்லாயிரக்கணக்கான ஆணுரைகளை இந்திய ராணுவம் ஆர்டர் பண்ணாங்க. கிழக்கு பாகிஸ்தான், அதாவது இன்றைய வங்கதேசத்தில் இருக்கிற சிட்டகாங் துறைமுகத்தை மட்டும் குறிவச்சு இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. இந்த மோதலுக்கு அப்புறம் தான் இந்திய ராணுவம் பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த போர்க்கப்பலையும் அழிக்க திட்டமிட்டாங்க. இதுக்காக லிம்பன் மேன் என்ற வெடிகுண்டை பயன்படுத்தினாங்க. இந்த வெடிகுண்டை கடலை போட்டு கப்பல் வரும்போது வெடிக்க செய்யலாம்னு திட்டமிட்டாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, வெடிகுண்டை கடலை போட்டால் நேர் வெடிகுண்டு உள்ள போய் கப்பல் வரதுக்கு முன்னாடி வெடிகுண்டு வெடிச்சிடும். இதை சமாளிக்கிறதுக்காக தான் இந்திய ராணுவம் காண்டம்ஸ் ஆர்டர் செஞ்சு ஒவ்வொரு வெடிகுண்டையும் அந்த காண்டம்ஸ் உள்ள போட்டு கடலில் போகிறத திட்டமிட்டாங்க. இது மூலமாக பாகிஸ்தானோட ஒட்டுமொத்த